அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் நீளப்பாட்டுக்கு வெட்டப்பட்ட லீக்ஸ், பச்சை மிளகாய் நீளப்பாட்டுக்கு வெட்டி இருக்கணும், தக்காளி பழம், கேரட், அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கைப்பிடி புதினா இலை அல்லது நாங்கள் கொரியாண்டர் லீஃபை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீளப்பாட்டுக்கு வெட்டப்பட்ட வெங்காயம், ரம்ப இலை, கிராம்பு, கருவாப்பட்டை, மற்றது எங்களுக்கு அன்னாசி பூ தேவை, துவைக்கப்பட்ட இஞ்சி தேவை, பெருஞ்சீரகம் தேவை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தேவை. இதோட எங்களுக்கு சில்லி பவுடர் வேணும். சில்லி பவுடர் நீங்கள் ஜாப்பான் சில்லி பவுடர் அல்லது நார்மல் ரெட் சில்லி பவுடரோ யூஸ் பண்ணலாம், அது கட்டாயம் வேணும். அதே மாதிரி எங்களுக்கு கறி மசாலா பவுடர் வேணும். கறி மசாலா பவுடர் இருக்குது, கறி மசாலா பவுடர் வேணும். கொஞ்சம் உப்பு வேணும் டேஸ்ட்டுக்காக. பிளம்ஸ் வேணும் கார்னிஷுக்கு. மஞ்சள் பொடி வேணும். அதே நேரம் எங்களுக்கு ஒரு 100 கிராம் தயிர் வேணும். எண்ணெய் வேணும் வதக்கிறதுக்கு. பட்டரும் வேணும். நீங்கள் செய்கிற போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்கும் வேணும். நாங்கள் 4 போர்ஷன் செய்ய போகிறோம். எங்களுக்கு 4 போர்ஷன் எக் தேவை. இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது நாங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த எக் பிரியாணியை செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது நாங்கள் வெங்காயத்தை பொன்னிறமாக மட்டும் பொரிச்செடுத்து வைக்க போகிறோம். நாங்கள் வெட்டின வெங்காயத்தை அரைவாசியை நாங்கள் இதுக்கு பொரியலுக்கு எடுக்கிறோம். அப்போ முதலாவது வடிவாக இதை பொரிச்சு எடுக்கணும். ஒரு பொன்னிறமாக மட்டும் இதை பொன்னிறமாக மட்டும் இதை பொரிச்சு எடுத்துட்டு அடுத்ததாக கருவேப்பிலையே பொரிச்செடுத்து வைக்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் வதக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். அது வதக்கின எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயில் நாங்கள் பெருஞ்சீரகம், துவைக்கப்பட்ட இஞ்சி, கிராம்பு, கருவாப்பட்டை, மற்றது அன்னாசி பூ இவ்வளத்தையும் விட்டு அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது நாங்கள் வதக்குவோம். அப்போ நாங்கள் நேரவே இவற்றை பேனுக்கு போடுவோம். இங்கே ஃப்ளேம் கொஞ்சம் இருந்தால் ஃப்ளேமை குறைச்சி விடுங்கோ. என்னென்னு சொன்னால் கடுமையான ஃப்ளேம்னு சொன்னால் என்ன செய்யும்னு சொன்னால் எரிக்க பார்க்கும். எனவே கொஞ்சம் ஃப்ளேம்லேயே நாங்கள் இவற்றை வதக்கி எடுக்க போகிறோம். ஏற்கனவே 1 நிமிஷம் இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் வடிவாக வெந்து வந்திருக்கு. இதோட நாங்கள் வெட்டி வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸை ஆட் பண்ண போகிறோம். முதலாவதாக வெங்காயத்தை போடுவோம். நாங்கள் வெட்டி வைக்கிற அரைவாசி வெங்காயம் மிச்சமாக இருக்குது. அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அடுத்தா கேரட் ஆட் பண்ண போகிறோம். இது லீக்ஸையும் ஆட் பண்ணுவோம். கேரட்டோட கடைசியாக பச்சை மிளகாயை ஆட் பண்ணுவோம். போட்டு இவ்வளவுத்தையும் அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது வதக்கி எடுக்கணும். என்னென்னு சொன்னால் எண்ணெயோடு சேர்ந்து இதை சரியாக குக் பண்ணி பற்றி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி ரைஸோட வடிவாக மிக்ஸ் ஆகும். அந்த டேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகும். எனவே இது ஒரு கடைசி 2 நிமிஷமாவது வதக்கி எடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் ஆட் பண்ண வெஜிடபிள்கள் எல்லாம் வடிவாக வெந்து வந்திருக்கு. இதுக்கு நாங்கள் கரம் மசாலா டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். அதே மாதிரி மஞ்சள் 1/2 டீஸ்பூன். டேஸ்ட்டுக்கு உப்பு 1.5 கரண்டி ஆட் பண்ணால் காணும். இவற்றோட சேர்த்து இது எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் சரியெல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஸோ நாங்கள் ஆட் பண்ண மசாலா தூள், கறி பவுடர், உப்பு எல்லாம் போட்டு ஆட் பண்ணினாங்க. அது ஒருக்கா
வடிவாக கிளறி எடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அடுத்த தக்காளியை போட போகிறோம். நாங்கள் ஏற்கனவே வெட்டி வைக்கப்பட்ட தக்காளி அப்படியே போடுவோம். தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துக்கொண்டு அதோட அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்ச யோகர்ட், அதாவது 100 ml யோகர்ட் காணும். 100 ml யோகர்ட்டை நாங்களுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஆட் பண்ணப்பட்ட மரக்கறிகள் எல்லாம் வடிவம் வெந்து வந்திருக்கு. 2 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் வச்சுட்டோம். இனி நாங்கள் இதுக்குள்ள ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து நீங்கள் வந்து supri சம்பா அல்லது கீரி சம்பா, பொன்னி அரிசி இதுகளை பாவிக்கலாம். நாங்கள் 4 போர்ஷன் குக் பண்ண போகிறோம். மற்றபடியும் அரௌண்ட் 350 கிராம் ரைஸ் வேணும். இதை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி கொஞ்சம் ஈரலி போட விட்டேன்னா இப்போ இந்த ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த ரைஸை ஆட் பண்ணிக்க நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும். 350 கிராம் ரைஸை ஆட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் 2 மடங்கான தண்ணி இதோட விடணும். அப்போ தான் சரியாக வெந்து வரும். ஸோ நாங்கள் 700 ml தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணியை நாங்கள் இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இவை எல்லாத்தையும் வடிவாக கிளறி போடணும். அப்போ தான் மரக்கறி ரைஸோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ இறுதியாக இவை ஆட் பண்ணின கையோட நீங்கள் ரம்பையை நீங்கள் வாசத்துக்கு தான் பாவிக்கிறது. ஸோ ரம்பையும் வச்சு உங்கள்கிட்ட ஒரு 4 நெட்டி இருந்தால் காணும், வாசத்தை கொடுக்கும். அதே நேரம் நாங்கள் கொத்தமல்லியையும் ஒரு பிடி எடுத்து சின்ன சின்ன பிச்சு போட்டு இவரே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுற நேரம் கொத்தமல்லியும் எல்லா இடம் ஈவனாக பரவுற மாதிரி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன செய்வோம்னு சொன்னால் பட்டரை கொஞ்சம் நாங்கள் ஆட் பண்ணுவோம். என்னென்னா பட்டரை ஆட் பண்ணிக்கல ஒரு டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும் பிரியாணிக்கு. அதேமாதிரி 1 அல்லது 1.5 கரண்டி பட்டரை ஆட் பண்ணிப்போம். நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்யலாம்னு சொன்னால் நெய் இருந்தால் நெய்யை ஆட் பண்ணலாம். நெய்யை போட்டால் இன்னொரு வாசனை. ஸோ பிரியாணி ரைஸ் ஓரளவுக்கு வெந்து வந்துடுது. இனி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வேறு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் வேறு ஒரு தட்டால் மூடிவிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி வெந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வடிவாக வந்திருக்கு. அடுத்து நாங்கள் முட்டை மசாலா செய்து போட்டு இதை நாங்கள் பிளேட் பண்ணுவோம். அடுத்து நாங்கள் முட்டை மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். முட்டை மசாலாவில் செய்கிற முட்டையை தான் நாங்கள் பிரியாணியில் வைக்க போகிறோம். அதுக்கு எங்களுக்கு முதலாவது பேனில் எண்ணெயை விட்டு ஈவினாக எண்ணெயை எல்லா பக்கமும் பரவற மாதிரி விட்டுட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கு நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். முதலாவதாக கறி மசாலா, அந்த கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், அதே மாதிரி சில்லி பவுடர் கொஞ்சம், மஞ்சள் 1/4 தேக்கரண்டி, டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 தேக்கரண்டி இவ்வளோத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி 2 நிமிஷமாவது சூடாக விடுவோம். அதே நேரம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த முட்டையை இதுக்கு மேலே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னா முட்டையில் உங்களோட டூத்பிக் எடுத்து சின்ன சின்ன ஓட்டைகளை முட்டையில் ஏற்படுத்தி கொடுப்போம். ஏன்னு சொன்னால் முட்டையில் ஓட்டை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த மசாலா டேஸ்ட் வந்து ஈஸியாக உள்ளே போகும். முட்டையை சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் இருக்கும். ஸோ நாங்கள் 4 போர்ஷன் செய்ய போகிறோம். எனவே இந்த 4 முட்டையிலையும் சிறு ஓட்டைகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த முட்டையை நாங்கள் நேரடியாக இப்போ பேனுக்கு போடுறோம். பேனுக்கு போட்டு 1 நிமிஷம் பிரட்டி எடுத்தால் காணும். கனையாக பிரட்டினீங்கன்னா என்ன நடக்கணும்னு சொன்னால் அந்த முட்டை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரப்பர் மாதிரி டேஸ்ட் இல்லாமல் போயிடும். எனவே பார்த்தீங்கன்னா முட்டையை 1 நிமிஷத்துக்கு குறைப்பட்ட டைமில் போட்டு பிரட்டி எடுத்தீங்கன்னா அந்த மசாலா எத்தனை குக் பண்ணப்பட்டு வந்துருக்கும். ஸோ நீங்கள் போட்டு எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த முட்டையும் ஒரு நல்ல ஒரு மசாலா கலருக்கு வந்துடும். இனி இந்த முட்டை வெந்து வந்தால் பிறகு 1 நிமிஷம்
நாங்கள் இதை கார்னிஷ் யூஸ் பண்ணி இப்போ நாங்கள் பிளேட் பண்ணுவோம் பிரியாணியை பிளேட் பண்ணுவோம். முட்டை மசாலாவும் ரெடியாக இருக்குது. நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னா கார்னிஷ் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம பிளேட் பார்த்தா அழகாக இருக்கும். இப்போ டியூன் எடுப்போம். வச்சுட்டு நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்ச வெங்காயம் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. ஸோ இந்த கிறிஸ்பியான வெங்காயத்தை இந்த சைடில் தூவோம். அதோட கருவேப்பிலையும் நாங்கள் பொரிச்ச நாங்கள் அதுக்கும் அழகாக இருக்கும். கருவேப்பிலையும் ஒரு பீஸ் ஆஃப் கொரியாண்டர் லீக். எனக்கு ப்ளம்ஸ் ரெடியாக இருக்கு. ப்ளம்ஸும் ஸோ பிரியாணி ரெடி. அழகான வாசம் ஒன்று வருது, அந்த டேஸ்டான வாசம் ஒன்று வருது. ஸோ இது நீங்கள் அரை மணிக்கு செய்யக்கூடிய டிஷ். நீங்கள் எல்லாத்தையும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ½ அன் ஹவருக்கு இந்த டிஷ் செய்யலாம். ஸோ என்ஜாய் த மீல். தேங்க்யூ.